த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டேன்னு இப்ப என்கிட்ட கோவப்படுற நீ உன் புருஷன் எலெக்ஷன்ல நின்னத தடுக்காம இருந்ததானே? மொத்தமா ஏன் தடுக்கலன்னு கேட்காத, எந்த விஷயத்துக்குன்னு சொல்லு. எலெக்ஷன்ல உன் புருஷன் நிக்கிறேன்னு சொன்னாருல்ல, அப்புறம் ஏன் அவரை நிக்காதீங்கன்னு நீ சொல்லல? அந்த கோவம் தான் எனக்கு உன் மேல. அதனாலதான் நான் உன் மேல கோவப்பட்டு திட்டிட்டேன். மீனா, உன்னை எலெக்ஷன்ல நிக்க வச்சதுக்கு காரணமே இவ புருஷன் தானே? இவ ஆரம்பத்திலேயே அவரை தடுத்து அவரை எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவர் ஏன் நிக்க போறேன்னு போய் சொல்லிருக்க போறாரு. அதான் கடைசி நேரத்துல உன்னை எலெக்ஷன்ல நிப்பாட்டிட்டாரு. உன்னை நிறுத்த போறாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை தடுத்திருப்பேனே. இவ அப்பவே அவ புருஷன்கிட்ட எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம வீட்ல இவ்வளவு குழப்பம் வந்திருக்குமா? நாக்குல நரம்பு இல்லாம பேசாத ரேவதி. அன்னைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி அவர் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதும் உங்க எல்லார் முன்னாடியும் நான் தானே அவரை நிக்க கூடாதுன்னு சொன்னேன். நான் என்னமோ அவரை தடுக்கவே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். வீணா எல்லாத்துக்கும் ஏன் மேல பழி போடணும்னு நினைக்காத. ஏய், ஊருக்காரங்க முன்னாடியோ எங்க முன்னாடியோ அவரை எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொன்னதெல்லாம் வேற, எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுக்கிறது வேற. நான் அவர்கிட்ட அதுக்கப்புறம் பேசலன்னு நீ நினைக்கிறியா? பல தடவை பேசி பாத்துட்டேன், ஏன் கெஞ்சியும் பாத்துட்டேன். தோ இப்படி முறுக்கிக்கிட்டு நிக்கிறியே, இதே மாதிரிதான் அவரும் பிடிவாதமா நின்னாரு. அவரு உன் அண்ணன் தானே, உன்ன மாதிரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு எடுக்கிறாரு. அதையாவது ஒழுங்கா செய்யறாரா? எலெக்ஷன்ல அவரும் சொன்ன மாதிரி நடந்துக்காம வேற மாதிரி நடந்துக்கிறாரு. அவரும் நிக்காம கடைசியில மீனாவை தான் நிக்க வச்சிருக்காரு. இப்பவும் நீ என்ன நம்பல? சரி, நான் என்ன சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரு நீ நினைக்கிற? சொல்லு. சும்மா அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எல்லாம் நீயும் உன் புருஷனும் ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அம்மா, அவளை அப்படி பேசாம இருக்க சொல்லுமா, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். உன் கோவம் என்ன என்னடி பண்ண போகுது? பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? அவ பேசுறத கேக்குறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல? இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா ஒரே குடும்பமா இருக்க முடியுமா? இல்ல ரெண்டு பேரும் இந்த வீட்டை தனியா பிரிச்சுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் மீனாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டு வந்திருக்கோம். எல்லாம் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கிற போல இருக்கு. ஏத்த பிடிக்காம தான் நாங்க இங்க வந்தோம். மாத்த இப்ப அப்படித்தானே ரெண்டு பேரும் நடந்துக்கிறீங்க. ஆளாளுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா என்னடி அர்த்தம்? சொல்லுங்கடி, உங்களதான் கேக்குறேன், என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல யார் யாரு கூட பேசுறீங்க? ஆமனாருங்க மருமக கிட்ட பேசுறது இல்ல, அப்பங்காரங்க மகனுங்க கிட்ட பேச மாட்டேங்கிறானுங்க, பொண்டாட்டிய புருஷனுங்க கிட்ட பேசுறது இல்ல. இந்த வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தானடி. இப்ப நீங்களும் பேசிக்கிறது இல்ல. அப்படியே பேசினாலும் ரெண்டு பேரும் சண்டை தானடி போட்டுக்கிறீங்க. இங்க பாருங்க, எந்த சண்டைனாலும் 2 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனையே இல்ல. நீங்க ரெண்டு பேருமே உங்க புருஷங்களுக்கு அடங்கினவங்க தான். அவங்க சுயமரியாதை உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியம். நான் இல்லன்னு சொல்ல. நடந்த பிரச்சனைய இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்க முடியும். உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியாமையே போயிடும். பாட்டி, இவங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது பாட்டி. 2 குடும்பத்துக்குள்ளயும் சண்டை வராம ஒத்துமையா இருக்க ஏதாவது ஐடியா கொடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை அப்படியே கண்டுக்காமையும் விடக்கூடாது, வளரவும் விடக்கூடாது. ஒரு தடவை முகத்தை பார்த்து பேசாம போயிட்டா அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும். அப்படி மட்டும் விட்டுறவே கூடாது. அது தீக்குதான் ஒவ்வொரு மாசமும் சில பண்டிகை நாட்களும் வருது. அதே மாதிரி இந்த ஆடி மாசம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் பண்டிகை நாள் தான். இந்த மாசம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு பிறந்த வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க.
எதுக்குமா அது? என்னடி என்ன தெரியாத மாதிரி கேக்குற? இந்த வீட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் உன் புருஷனுக்கும் உனக்கும் சீர் கொண்டு கொடுப்போமே, தெரியாதா? அதுவா? ஆ, நாங்களும் செய்யணுமா அத்தை? தேவி உன் மக தானே? ஆமா அத்தை. அப்ப அவளுக்கு செய்யணும்ல. நானும் செய்யறேமா. நீயா? நீ எப்படி செய்வ? உனக்குதான் பொண்ணே இல்லையே. ஏன் இல்ல? எங்களுக்கு தான் மீனா இருக்கால, அவளுக்கு நாங்க செய்யறோம்.